வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூடி போட்ட லஞ்ச் குடைகள் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் சைஸில் போட்டிருக்கேன். 2 டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்லேயும் நான் வந்து பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த குடையோட கலர் காம்பினேஷன்ஸ், எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம், என்ன மாதிரியான வாட்டர் பாட்டில்லாம் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து லஞ்சு குடைகள் வந்து நிறைய வாங்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி மூடி போட்ட லஞ்சு குடைகள். தேங்க்யூ ஸோ மச். இதுவுமே ஒரு ஆர்டருக்காக தான் நான் வந்து இந்த குடைகள் எல்லாமே நான் மேக் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கனாலே தெரியும், ஃப்ளவர்லாம் மேக் பண்ணி நான் வந்து அந்த லூப்லாம் நல்லா கரெக்டாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். இது வந்து 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரியான லஞ்சு கூட. இது வந்து குழந்தைகளுக்கு வந்து கொண்டுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பெரியவங்க 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரியான பெரிய சைஸு கூட. இது வந்து செக்குடு டைப்பில் போட்டிருக்கேன். இந்த கூடைகள் வந்து இது ஒரு பேட்டர்னில் போட்டிருக்கேன். ஒவ்வொரு கூடைக்கும் 2 கலர் தான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் செக்குடு பேட்டர்ன்லேயும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சென்டரில் மட்டும் ஒயிட் கலர் வரும், மற்ற எல்லாத்துலேயும் ப்ளெயினாக வரும். அந்த ப்ளெயினாக வர இடத்துல இந்த மாதிரி 2 பக்கமே நான் வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். இது ஒரு டிசைனாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியும் கொடுத்துருக்கேன். குமிழ்லாம் போட்டு நல்லா நீட்டாக நாங்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். நாங்கள் அடியில் பார்த்திங்கன்னா குச்சியெல்லாம் சொருகியிருப்போம். நான் இந்த கூடைகள் எல்லாமே நான் வந்து நார்மல் வேரில் தான் நான் வந்து பின்னியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா கூட வயரெல்லாம் பாருங்கள், நல்லா ஷைனிங்காக திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். கூடையே நல்லா வந்து இந்த மாதிரி திக்கான வேரில் போடுறப்ப நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் கூடைகள் வந்து. உங்களுக்கு ஃபினிஷிங்கும் வந்து பாருங்கள் நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி மூடி போட்ட லஞ்ச் கூடைகள் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து எனக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணால் தான் நான் வந்து இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் நாங்கள் வந்து பண்ணித்தர முடியும். அர்ஜென்ட் டைமில் வந்து எங்களால் பண்ண முடியாது. இது பாருங்கள், இப்போ 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரியான லஞ்ச் கூடையோட நான் பார்த்துட்ருக்கோம். எப்படி பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ஃப்ளவர்லாம் வச்சு இந்த லாக்லாம் பாருங்கள். சின்ன குழந்தைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நல்லா வந்து 6-7 நாட்டுக்கு நம்ம நல்லா சொருகிடணும், சைடாக சொருகிடணும், அவுந்து வராத அளவுக்கு. சைட்லலாம் பாருங்கள் கேப்லாம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக சைட்லேயும் நாங்கள் வந்து வயர்லாம் கொடுத்து நான் வந்து நீட்டாக அந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து செக்குடு மாடலில் நான் வந்து போட்டிருக்கேன். டார்க் க்ரீன் அண்டு எல்லோ கலர் காம்பினேஷன். பேஸ்லேருந்து ஹைட்டில் வந்து ஃபினிஷிங் வரைக்குமே நம்மளுக்கு வந்து இந்த செக்குடு பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த கூடைகள் வந்து இருக்கும். இதில் பாருங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன்னா 7 அடியில் 20 வயர் எடுத்துக்கணும். பேஸ் வந்து 9 லைன் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இந்த பேஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து வீடியோ இருக்குதுங்க. இந்த மூடி போட்ட கூடைக்கு பேஸ் எப்படி போடுறதுன்னு அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆல்ரெடி வீடியோ நான் போட்டிருக்கேன், அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க வேணுன்றவங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். இந்த மூடி போடுற பாகத்துக்கெலாம் எப்படி வயர் வரும் அப்படின்ற டவுட்டு, இந்த சைடில் எவ்வளோ வயர் வரும் அப்படின்ற எல்லா டவுட்டுக்குமே உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கிடச்சிரும். பேஸ் போட்டு முடிச்சது இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. அப்புறம் இந்த ஃப்ரண்ட் பாகத்துக்கு மட்டும் நீங்கள் ஒரு லைன் வந்து உள்ள மடக்கி நீங்கள் வந்து சொருகிக்கணும். மற்ற எல்லா பாகத்துக்குமே நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து 2வது நாட்டிலே சொருகிக்கலாம். மற்ற அந்த ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் 3வது நாட்டில் சொருகுனிங்கன்னா தான் ஒரு லைன் வந்து உள்ள மடங்கி உங்களுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன், அப்படின்னா தான் ஒரு ஈவனாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால. அப்புறம் இந்த ஃபினிஷிங் எட்ஜஸ்லாம் கரெக்டாக வரணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டு நான் லாஸ்ட்டாக ஒரு 2 லைனுக்கு வந்து கம்மி பண்ணி நான் வந்து போட்டிருப்பேன். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த பாருங்கள், இந்த ஃப்ளவரு இந்த பீட்ஸ் எல்லாம் வச்சு நல்லா நீட்டாக நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ தான் அந்த லாக்லாம் வந்து பார்க்கவே அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அந்த லாக் வந்து ரொம்ப லூஸாக போட்டுறாதீங்க, நம்ம யூஸ் பண்ண ரொம்ப இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் கரெக்டான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் எப்படிலாம் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எத்தனை நாட்டுக்கு நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். சைடாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் உருவிட்டு வராது உங்களுக்கு வந்து. நல்லா ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு மாட்டுறதுக்கு, இதெல்லாம் கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது கொட்டிடுச்சுனா கூட கழுவிக்கலாம் நீங்கள். இது வந்து வாஷபிள் தான் உங்களுக்கு வந்து. இந்த மாதிரி கூடைகள் எல்லாமே வந்து இதுவும் வந்து சேம் அதே சைஸ் தான் உங்களுக்கு அந்த டிசைன் மட்டும்தான் மாறி இருக்கும். சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒயிட் கலரில் நான் வந்து கொடுத்துருக்கேன். சைடில் வந்து இந்த மாதிரி பேட்டர்னுக்கு வந்து ஒயிட் இல்லை சாண்டல் வந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து இந்த டார்க் கலர் ஒன்று லைட் கலர் கொடுக்குறப்ப கூட வந்து பளிச்சுன்னு இருக்கும். அதனால தான்
ஹேண்டில் பாருங்கள் ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வண்டியிலலாம் தொங்க விட்டுட்டு போகிறப்ப ரொம்ப லாங்காக தொங்கக்கூடாது அப்படின்றதுனால கையில் ஹேண்டில் பண்ணிட்டு போகிறப்ப ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ரொம்ப மீடியமாக நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து அடுத்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கூட இது எப்படி போட்டிருக்கோன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ரெண்டுமே வந்து பாருங்கள் ஒரே சைஸில் தான் இருக்கும், நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். இதில் பார்த்திங்கனாலே தெரியும், இதுவுமே வந்து பிளெயினாக வர இடத்துல பூ டிசைன் போட்டிருக்கேன். சென்டரில் மட்டும் அந்த ஒயிட் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு மூடி வரைக்குமே அப்படியே கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பெரியவங்க கொண்டுட்டு போய்க்கலாம், அதாவது 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொண்டுட்டு போகிறவங்க இதை வந்து கொண்டுட்டு போய்க்கலாம். இப்போ 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட சைஸ் வந்து காமனாக இந்த சைஸ் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். இல்லை இதை விட உங்களுக்கு ஹைட்டு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த வாட்டர் பாட்டிலோட சைஸ் எல்லாம் சொன்னிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஹைட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியும் நாங்கள் வந்து கொடுப்போம். இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 8 அடியில் 24 வயர், பேஸ் வந்து 10 லைனு. பேஸ் போட்டு முடிச்சதும் குச்சி சொருகிக்கோங்க, அப்போ தான் பேஸ் இந்த மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஹைட் வந்து சேம் அதே 25 லைன் போட்டு ஒரு லைன் மடக்கிக்கோங்க, அப்படின்னா தான் அந்த ஹைட் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு லைன் உள்ளே மடக்கி சொருகிட்டு சைட்லலாம் நீங்கள் நாட்ஸ் வந்து ஒரு 4 நாட்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. எட்ஜஸ்லாம் நீட்டாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. லாக்கெல்லாம் பாருங்கள் நல்லா அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அந்த பீட்ஸ் வந்து நான் கான்ட்ராஸ்ட்டாக நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி பீட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை அந்த பீட்ஸ் வச்சு அந்த லாக் எப்படி போடுறது இன்னொரு தனியாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் வந்து போட்டு காமிக்கிறேன். இது வந்து ரெட் வித் டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷனில் நான் வந்து பண்ணியிருக்கேன். செக்குடு டைப்பில் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருக்கும். இந்த கூடைக்கு வந்து நம்ம 2.25 ரோல் வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த பெரிய கூடைக்கு வந்து 2.25 ரோல் வரை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சின்ன கூடைக்கு வந்து 1.25 ரோல் வரை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சேம் மெஷர்மெண்ட்டு தான் இந்த கூடைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த செக்குடு பேட்டர்னை பிரிக்கிறப்ப மட்டும் நீங்கள் உங்களுக்கு என்ன வயர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிரித்து இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 24 வயர் நான் கட் பண்ணணும்னா நான் வந்து இங்கிட்ட 8 நடுவில் 8 அந்த ப்ளூ 8 அந்த மாதிரி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த கூடைகளில் ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது நீங்கள் இந்த கூடைகளை ரேட்டு தெரிஞ்சுக்கணும், ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்குன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.